Hello girls and boys, welcome to Blackboard Techniques. இந்த வீடியோல நாம மேத் கிளாஸ் 10ல இருக்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பயிற்சி 1.1ல செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் என்னன்னா a ஈக்குவல் 1, 2, 3 மற்றும் b ஈக்குவல் டு x such that x என்பது 10ஐ விட சிறிய பகா எண் எனில் a கிராஸ் b மற்றும் b கிராஸ் a ஆகியவற்றை காண்க. இந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற டேட்டா வந்து ஏயும் கொடுத்திருக்காங்க பியும் கொடுத்திருக்காங்க. பட் ஏல இருக்கிற வேல்யூஸ்லாம் எக்ஸ்பிளிசிட்டா இருக்கு. பில இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகாயன். இதுல பகாயன் அப்படின்னா என்னன்னா, அது ஒரு நம்பர். ஒரு எண்ணுக்கு ரெண்டே காரணிகள் மட்டும் இருந்துச்சுன்னா அது பகாயன். 2 காரணிகள் எதெல்லாம்? நம்பர் ஒன்றும் அதே எண்ணும். இப்ப நம்ம எந்த எண்ணை செக் பண்ண போறோமோ பகாயன்ன்றத அந்த நம்பர் அந்த ஒன்றும் அந்த நம்பரும் மட்டும் காரணிகளா இருந்துச்சுன்னா அது வந்து பகாயன். இப்போ நம்பர் 7 எடுத்துக்கிறோம். 7ல வந்து இதோட காரணிகள் வந்து 1,7. ஓகே, 1ஆல வகுக்கும் போது ஆன்சர் 0 வரும். 7ஆல வகுக்கும் போது ஆன்சர் 0 வரும். மீதி வந்து 0 வரும். அதனால 7ஓட காரணிகள் வந்து 1,7. இது வந்து பகாயன். 7 என்பது பகாயன். பட் என்ன நம்பர் 8 எடுத்துக்கிட்டோம்னா இதுல இருக்கிற காரணிகள் வந்து 4 காரணிகள் இருக்கு. ஒன்றாலையும் வகுப்பட்டாலும் 0, 2ஆல வகுப்பட்டாலும் 0 வரும், 4ஆல வகுப்பட்டாலும் 0 வரும், 8ஆல வகுப்பட்டாலும் 0 வரும். ஸோ இதோட காரணிகள் வந்து 4 இருக்கு. அப்போ 4 காரணிகள் வரக்கூடாது. ஒரு பகாயனுக்கு 2 காரணிகள் மட்டும்தான் இருக்கும். நம்பர் அதோட காரணிகள் ஒன்றாகவும் இருக்கும், அதே நம்பராகவும் இருக்கும். ஓகேவா? இதுல 7 மட்டும்தான் நமக்கு வந்து பகாயன். ஸோ நமக்கு இங்க கொடுத்திருக்கிறதுல எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகாயன். அப்போ 10க்கு கீழே இருக்கிற பகாயன்கள் எல்லாம் இந்த செட்ல வரும். பின்ற கணம்ல வரும். அப்போ 1 அப்படின்றது பகாயன் கிடையாது. அப்போ ஸோ 2 வந்து பகாயன். ஓகே, 2க்கு காரணிகள் வந்து 1, 2 தான் வரும். அதே மாதிரி 3 எடுத்துக்கிட்டோம்னா அதோட காரணிகள் 1, 3 வரும். 5ற்கான காரணிகள் வந்து 1, 5 வரும். 7க்கான காரணிகள் வந்து 1, 7 வரும். ஸோ இந்த 10க்கு கீழே இருக்கிற பகாயன்கள் இதெல்லாம் 2, 3, 5, 7. அப்போ இதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. ஓகே, கொடுத்திருக்கிற டேட்டால இருந்து பியை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இது ஏ, இது பி. ஸோ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு ஏ கிராஸ் பி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏ கிராஸ் பி, ஏயோட வேல்யூ வந்து 1, 2, 3 கார்ட்டீசியன் பெருக்கல், பியோட வேல்யூ 2, 3, 5, 7. ஸோ நம்ம இந்த கான்செப்ட் வந்து கார்ட்டீசியன் பெருக்கல் கான்செப்ட்ல வரும். அப்போ ஒரு கார்ட்டீசியன் பெருக்கல்னா கொடுக்கப்பட்ட 2 கணங்கள் வெற்றில்லா கணங்கள் எனில் அவற்றின் வரிசை சோடிகளின் தொகுப்பானது கார்ட்டீசியன் பெருக்கல் எனப்படும். இதோட கிளியர் எக்ஸ்பிளனேஷன், அந்த கிளியர் எக்ஸ்பிளனேஷனுக்கான வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதை செக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது ஈஸியா புரியும். ஸோ இதோட கார்ட்டீசியன் பெருக்கல் ஆன்சர் வந்து 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. தென் 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அகேன் 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. இதுதான் ஏ கிராஸ் பி. மொத்தம் நமக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 ஜோடிகள் இருக்கு. இதுதான் வந்து ஏ கிராஸ் பி. தென் பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏல பிக்கான வேல்யூஸ் வந்து 2, 3, 5, 7. ஏயோட வேல்யூ வந்து 1, 2, 3. அப்போ இதுக்கான கார்ட்டீசியன் பெருக்கல் வந்து 2, 1, 2, 2, 2, 3. தென் 3, 1, 3, 2, 3, 3. நெக்ஸ்ட் 5, 1, 5, 2, 5, 3. தென் 7, 1, 7, 2, 7, 3. இதுதான் வந்து பி கிராஸ் ஏயோட வேல்யூஸ்.
அப்போ நமக்கு கேட்டிருக்காங்க A cross Bயும் B cross Aயும். ஸோ அது கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் வந்து எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.1ஓட செகண்ட் ப்ராப்ளம்க்கான ஆன்சர். We'll see you in another video. Till then, bye, take care, thanks for listening.